ஃப்ரைடே மார்னிங் இன்னைக்கு மாசி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி பூஜை செய்யலாம்னு முன்னையே முடிவு பண்ணி வச்சிருந்தேன். மகாலட்சுமி பூஜை செய்யறோம் அப்படின்னு சொன்னாலே சாணம் போட்டு வலிச்சு கோலம் போட்டு அதுக்கப்புறம் பூஜை ஸ்டார்ட் பண்றது இன்னுமே விசேஷம் அப்படிங்கிறதுனால காலையிலேயே நான் சாணம் போட்டு வலிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை வேலைகளையே நான் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்க இந்த மாசத்துல குலதெய்வ பூஜை செய்யலாம், அம்மனுக்கான பூஜைகள் செய்யலாம், இந்த மாதிரி மகாலட்சுமியை வீட்டுக்குள்ள அழைக்கலாம், இது எல்லாமே தாராளமா நீங்க பண்ணலாம். மாசி வெள்ளிக்கிழமை மாதிரி நாட்கள்ல நான் இன்னைக்கு மகாலட்சுமி வீட்டுக்குள்ள அழைக்கலாம்னு சொல்லிட்டு மகாலட்சுமி பூஜை தான் செஞ்சிருந்தேன். ரொம்ப எளிமையா செஞ்சுதான். வெளியே நீங்க குத்து விளக்கு தான் வைக்கணும் அவசியம். ஏதோ ஒரு விளக்கு வச்சு நீங்க சாமியை கும்பிட்டுட்டு வெளியே ஒரு 11 தடவை போற்றிகள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த குத்து விளக்க உள்ள எடுத்துட்டு உள்ள வந்த அப்புறமா காமாட்சிமன் விளக்கேத்திட்டு நம்ம சாமியை கும்பிட்டு நிறைய தசாங்கம் சாம்பிராணின்னு சொல்லிட்டு நிறைய வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணுங்க. மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ள இருக்கணும்னு சொன்னாலே வீடு சுத்தமா இருக்கணும், வாசனையா இருக்கணும், நிலவாசப்படி சுத்தவத்தமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பச்சை கற்பூரம், ஏலக்காய், மல்லிகைப்பூ, சந்தனாதி தைலம் சொல்லிட்டு நிறைய கடைகள்ல வாசனை திரவியங்கள் சாமிகளுக்கு உகந்ததா கிடைக்குது. அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்க.